நீ வேலைக்கு போதான் உனக்கு கூட்டு வரத்தம் போதும் பெரிய ரோதினியா போச்சு. நான் எப்படி வீட்டுல தனியா வர்றது? நான் சரிசா பாத்ரூமா எப்படிங்கிறா? நல்லா இருக்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டு வரா. வேலைக்கு தான் போயிட்டு வரான். நீ தான் நின்னுட்ட. நான் பண்றது சரிசா, எனக்கும் கவனமா தான் இருக்கும். டேய் நான் வீட்டுக்காரன். பின்னாடி பாத்துக்க. டேய் என்னடி பேசுறான்? அவன் என் ஃப்ரெண்டு. நாங்க ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்க. செம்ம சந்தேக புத்தி கேட்கறான். அவங்க கூட்டுக்கார எப்படிதான் வாழறா? என் விதி. டேய் கம்முனு போடா. டேய் வாடி. பாவம் கம்பெனி வேலை செய்யும் போது எவ்வளவு ஜாலியா செஞ்சிருந்தோம். டேய் இனிமேட்டு இந்த கம்பெனில வேலை செஞ்சா அங்க வேலை செஞ்சு இங்க வேலை செஞ்சு எவனே பேசாத. நானா பேசுறேன், அவங்களும் வந்து பேசுறாங்க. சரசு எப்படி இருக்கிற? ரவி எப்படிடா இருக்க? ஆளே பார்க்க முடியலடா. என்னையா பார்க்க முடியல? உன்னதான் பார்க்க முடியல. நான் இங்கதான் இருக்கிறேன். என்ன ஒரு சுத்து ஊதி போயிருக்கிற? நான் குண்டா வாயிட்டேன். அப்படி தெரியலையே. ஏங்க நான் உள்ளே தான் இருக்கிறேன். இது இப்ப முக்கியமா? சரசு இது யாரு, உங்க பெரியப்பாவா? இந்த பாரு இந்த டார்ச்சிலே போட்டா மண்டை முடிஞ்சு போடும். யாருடா பெரிய பாடுற? சார்னா உங்க அப்பாவா? அடிங்க வயால என்னடா எசில் கலப்புறீங்க? ஏய் என்ன சொல்லி வச்சா அவங்ககிட்ட? என்ன சரசு அந்த பெருசு உள்ள கோவப்படுது? யார் தான் அது? ஏய் பெருசுக்கு பல்ல தட்டுருவேன். என்ன பார்த்தா பெருசு மாதிரி தெரியுது. மூஞ்சு சுருங்கி வாயெல்லாம் பொக்கே ஆகி பெருசு மாதிரி தான் தெரியுது. ஏய் அவன் அனுப்பிச்சு விடு. யோ சரசு நானும் ஃப்ரெண்டு. நீ அப்பனா கூட இரு, பெரியப்பனா கூட இரு, தாத்தனா கூட இரு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நானும் சரசும் 7 வருஷம் ஒரே கம்பெனில ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம். ரவி என்னத்துக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ போ, நான் போன் பண்றேன். போன் பண்றியா? ஏய் என்ன இது பழக்கம்? ஏன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா உனக்கு நான் நோவுது? டேய் போயிடுறா, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். போறான் பூச்சவன் சந்தேகப்படுறான் போல இருக்கு நம்ம லவ் பண்றோன்னு. ரவி நான் போன் பண்றேன், நீ போடா. போன் பண்றியா? போன் பண்ணு, அவன் மண்டை ஓடியும். ஆஹா இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. டேய் வாடா சண்டைக்கு வாடா. சண்டையா? அதுக்கு முன்னால் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. சொல்ற யார் நீ? யோகிரால அவளோட புருஷன். சரசு என்ன கைவனை கல்யாணம் பண்ணிருக்க? இப்பதான் உனக்கு 19 வயசு. 19? ஆவா யாரா சொல்லிட்டு 19ன்னு? சரசு தான். ஏண்டி இதெல்லாம் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல. இந்த உன்னை டார்ச்சர் வச்சிடும். வா சரசு பொய் சொல்லிட்டியா? ஏய் 38 முடிஞ்சு 39 போடா. ஏய் வா. 39? எங்க பெரியத்த வயசு. ஐயோடா வெறும் பொய்யா சொல்லி வச்சுக்க எல்லாரும் கட்டி. அதெல்லாம் உனக்கு தேவையா? சும்மா சொன்னேன். சரசு இவன் உனக்கு ஃப்ரெண்டா? இந்த மூஞ்செல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? இந்த மூஞ்சி நான் கோரா குறையே இல்லப்பா அந்த மூஞ்சில. நீ என்ன பேச போற? இன்னைக்கு பஸ் விட்டா நான் லீவு. சூப்பர்வைசர் கேட்டாரா சரசா? நான் சமாளிச்சுட்டேன், நீ கவலைப்படாத. நான் சமாளிச்சா? நீ உங்க ஆள் கூட வெளில போய்க்கிற அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். என்னது இவனுக்கு ஆளா? என்னடி சொல்றேன்? கம்பெனில 4 பொண்ணு உசார் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? 4 பொண்ணா? டேய் இதெல்லாம் உண்மையாடா? என் அழகுக்கு அதுவா வந்து உயிர்த்துங்க. அழகு போற எப்படியாப்பட்ட அழகு? 8 இடுப்பு மேல விடுவேன். போடா. ஏய் வா. சரசா அன்னைக்கு ராவதி காட்ட சொல்லி பஸ் ஸ்டாப் பண்ண சொல்லுமா? சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுற? மாமா வேலை பாக்குறியா? அப்படியே மூஞ்சி மேல குத்துவேன். வாடி. நாளைக்கு இன்னொன்னு உஷார் பண்ணி வந்துட்டான். நான் சரசா உன் பாட்டு போய் நினைக்கிறேன். இதாரு இத? என் ஃப்ரெண்டு. எப்பவுமே வீட்டுல வந்து காஃபி குடிச்சிட்டு போவேன். இப்ப உன் பாட்டு போய் நினைக்கிறேன். இவன் வீட்டுல வந்து காப்பி குடிப்பேன் நீ? நல்லா வைப்பாங்க. 6 மணி நேரமா காஃபி குடிச்சுன்னே பேசின்னு இருப்போம். நாடகம் வேற பாப்போம். டேய் போயண்டா, அந்த அளவு ஒரு கடுப்பாய் திடீர்னு கிடக்குறான். வானா எங்க வீட்டுல வந்து காஃபி குடிச்சிட்டு போ, நான் நல்லா போடுவேன். வாயை ஒச்சிருவேன். வா போலாம். என்ன போயிடுது சரசா? சரசா நாளைக்கு வந்துரு. சரி சரி. என்ன சரி சரியா? என்னங்க சும்மா சந்தேகப்பட்டே இருக்கிறீங்க? அவங்க எல்லாம் கம்பெனில வேலை செஞ்சவங்க. கம்பெனில வேலை செய்யறேன்னா அது கம்பெனியாடு இருக்கட்டும். இது நான் ரோட்ல போகும்போதெல்லாம் கூப்பிட்டு பேசுறத. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா பேசதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க சந்தேகப்படுவீங்களா? அப்படின்னா நீங்க வேலைக்கு போவான்னு சொல்லணும். பாத்துட்டல, நீ வேலைக்கு போவாத. வேலைக்கு போவாத. வேலைக்கு போனா எங்க இருந்து பூவா வரா? நான் போறேன், நீ வீட்ல ஏறு. நீ வேலைக்கு போறதுலாம் செட்டே ஆகாது. இப்படிதான் பேசுவீங்க. அப்புறம் வந்து என்னால முடியல நீனே வேலைக்கு போன்னு சொல்வீங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன். எவ்வளவு கஷ்டமான வேலை இருந்தா நான் பாத்துக்கிறேன். நீ வீட்ல ஏறு. வா போலாம். நம்ம போட்ட பிளான் சக்சஸ். எப்படியோ அந்த அக்கா வீட்டுக்கார வேலைக்கு போக வச்சிட்டோம். ஆமா பாவம் அந்த அக்காவிலேயே வேலை செய்ய முடியல. அதான் பிளான் பண்ணி முடிச்சுட்டு இனிமேட்டு ஜாலியா இருக்கு அந்த அக்கா.
சூப்பர்.